விசுவாசம் ஜபம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலான்ற ஒரு கான்செப்ட் தான் நடிக்க போகிறாங்க. நான் இந்த ட்ராமாவில் வந்து பாஸ்ட் அம்மாவை நடிக்கிறேன். இந்த ட்ராமாவில் வந்து நான் அக்காவை நடிக்கிறேன். இந்த ட்ராமாவில் வந்து அக்கா தம்பியா தங்கச்சி அண்ணனா நடிக்கிறேன். ட்ராமாவில் நான் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன். நான் தங்கச்சியாக நடிக்கிறேன். இந்த ட்ராமாவில் வந்து நான் தங்கச்சி நடிக்கிறேன். இந்த ட்ராமாவில் வந்து நான் ஃப்ரெண்டாக நடிக்கிறேன். இந்த ட்ராமாவில் வந்து நான் சூப்பர்வைசராக நடிக்கிறேன். இந்த ட்ராமாவில் வந்து நான் ஆஃபீஸராக நடிக்க போகிறேன். அஸ்வினி சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா. நாளைக்கு வந்து நான் சர்ச்சில் மீட்டிங் இருக்குனால மீட்டிங் போய்டுவேன்டா. அம்மாவை வீட்டில் இருக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணு, உன் 3 தங்கச்சியும் நீ தான் பார்த்துக்கணும், சரியா? இவங்கள விட்டு நீ கிரிக்கெட் ஆட போயிடாத. இங்கே வந்து நீ தான் அவங்கள பார்த்துக்கணும். கொஞ்சம் வேலையாக இருக்கும் முச்சிருண்ணா. இவங்ககிட்ட போய் பேச சொல்லிடு. அதுக்கப்புறம் காலையில் எங்கேயா ஓட்டுருவாங்கடா அவங்க. சரிங்கக்கா. தியா தியா என்னடா பிரசனா அம்மா வந்து மீட்டிங் போயிருக்காங்க. அதனால அக்கா வந்து மீட்டிங் போயிருக்காங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம தான் இருக்க போகிறோம். அம்மாவே இங்கே வெளியே போயிருக்காங்க. சரி. ஐயோ நீ போய் சாமா கழுவு. நீ போய் துணி துவை. நீ எங்கடா போற? நான் உங்க கூட தான் இருக்கேன். நீ அங்கே என் கூட இருக்கிற. வீட்டில் பாடு. வீட்டில் பாடு. படுங்கிற போ. இவன் எங்கே போய் ஊரை சுற்றிங்கிறானோ தெரியல. எங்களுக்கு சாவடி சனி முற்றம் வரட்டும் இருக்குது அவனுக்கு. என்ன பிரச்சனை பண்ற? துணி தைக்கிற பார்த்தா தெரியல. என்ன சோப்பில் தேய்க்கிற? அம்மா சோப்பில் தேடுறாங்களா? மேக்கப் போன வீட்லேயே இந்த எப்படி நீ சாமா கலர் சோப்பு எது தெரியும்? லூசா இதான வாசனையாக இருக்கான். இதுலலாம் தேய்க்கூடாது. இந்த புடி துணி சோப்பு அதுனே பார்க்க கண்ணாடி போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். அது கண்ணாடி எல்லாம் போடக்கூடாது. கம்ஃபோர்ட் தான் போடணும், சரியா? இப்போ எங்களுக்கு தெரியும். அவனுக்கு தெரியும். மேக்கப் போட்டு வீட்லேயே எப்படி தெரியும்? நீ மட்டும் கிரிக்கெட் விளையாட்டுக்கு ஊரா ஓடி இருக்கியா? நீ மேக்கப் போடுறியா? மேக்கப் செட்டு ஃபுல்லாக அடுக்காடுக்காது. தியா என்ன பண்ணுறதியா? சாமான் தைச்சிடும். கண் தெரில. எதுக்கு சாமாவை? கையில் தேய்க்கிறேன். கையில் தேய்க்கலாமா? தேய்க்காம எதில் தேய்ப்பாங்க? சாமா கலர் சோப்பு தான் தேய்ப்பாங்க. இல்லையே, சாமான் தைக்கிற சோப்பு தான். சாமா கலர் சோப்பு என்கிட்ட கேட்டால் நான் தான் இருப்பல. என்ன புடி நான் சாமான் கழுவி முடிச்சிட்டேன். நான் துணி துவைச்சு முடிச்சிட்டேன். நீ போய் முந்தானே இருக்க துணியெல்லாம் மடிச்சு வைப்போம். நீ எங்கடா போற? நீ மடிக்காம நீ எங்க போற? நான் வீட்டில் தானே இருக்கிறேன். வீட்டில் இருக்கிற நீ பார்த்து நினைக்கிற ஊரா சுத்திங்கிறிய பசங்களை கூட. சரி போ, முந்தானே எடுத்துக்கிற துணி துவைப்போ. நான் என்ன பண்ணுறது இப்போ? இன்டர்வியூ கிளம்பலையா? சரி கிளம்புறேன் போய். ரைட்டா. தியா சொல்லு. மீட்டிங் போகலாமா? அதை வந்துட்டேன். வா போகலாம். தங்கச்சி நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன், சரியா? வீட்டிலே பத்திரமா இரு. அவனா போயிட்டான். நீயோ போ போ போ. இப்போதான் 20 நாடு வீட்டில் துண்டு தண்டமாக இருந்தது. இப்போ தான் இன்டர்வியூக்கு போகிறோம். போய் தொலைட்டோம். மேனேஜர் இங்கே வாங்க, ஒரு நெக்ஸ்ட் கஸ்டமர் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆள் வாங்க. வரேன். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்குங்கோ? நாங்களா மெட்ராஸ்லேருந்து வரோம். உங்கள் பேர் என்னது? என் பேர் தியா. ஓகே, எத்தனாவது படிச்சிருக்கோம்? நான் MBBS படிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கு எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? தெரியும். எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்கோ? நான் இதுக்கு முன்னாடி இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் வந்தேன். உங்களுக்கு இந்த ஜாப் எதுக்கு வேணும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கஷ்டம், அதனால. ஓகே, இந்த ஃபைலோட ஒரிஜினல் ஜெராக்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நாளைக்கு எத்தனை வாங்கும், நான் உங்களுக்கு ஓகே பண்ணிடுறேன். சரி சார்.
நெக்ஸ்ட் ஆல்பம். உங்களோட பேர் என்னது? ஜனனி. ஜனனி. என்ன படிச்சிருக்கோ? 12வது வரை படிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இருக்கு. எதனா கம்பெனியில் என்ன கம்பெனிங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்கோ? எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்கிறீங்க? ஏற்கனவே தெரியும். தெரியுமா? ஓகே, உங்களுக்கு இந்த ஒர்க் எதுக்கு வேணும் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு வந்ததுனால நான் வந்தேன். உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, சொல்லுங்கள். என்ன ஆம்பிஷன் இருக்கு? நல்லா ஒன்றும் பெரிய பெரிய ஃப்ரெண்டு வந்தால் அதுக்கு தான் வந்தீங்க, அவ்வளோதான். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு வேலை வேணும்னு வந்தேன் நான். நீங்கள் எதனா சொல்லிங்க, ஃப்ரெண்டு வந்தேன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்டு வந்தால் அப்படியெல்லாம் ஜாப் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கணும். ப்ளீஸ் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கணும், உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னீங்க. ப்ளீஸ் எப்படி சொல்லுங்க? வேலை ப்ளீஸ் முடியாது. வேலை கிடைச்சிச்சா? சரி, வாடி போய் உட்காரலாம். ஏன் வேலை கிடைக்கல? சரி, இந்த வேலையெல்லாம் அடுத்த வேலை பார்த்துக்கிறேன், சரியா? சரிடி. ஐயோ ஃபைல் யாருதோ இருக்கேன். சரி, வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து யாருதுன்னு கொடுத்துடலாம். அண்ணா, நான் வந்துட்டேன். தண்டம் எப்படி இன்ட்ரோடிக் பண்ணேன், நான் எப்படி இருந்துக்கேன். அடுத்த நாளைக்கு எனக்கு வேலையில் வர சொன்னாங்க. இத்தனை நாள் திண்டு வீட்டில் இருந்தேன். நாளையிலேருந்து உருப்படியாக வேலைக்கு போ. சரி, வேலைக்கு வரேன். சோத்திரன் ஆண்டி. சூத்திரம். காலையில இருந்து ஜெபம் பண்ணீங்களா? பண்ணேன். பைபிள் எல்லாம் படிச்சிங்களா? பைபிள் ஆண்டி. படிச்சேன் ஆண்டி. படிச்சிங்களா? படிச்சேன் ஆண்டி. சரி. நீங்க படிச்சீங்களா ஆண்டி? நான் படிச்சேன். பாஸ்டமா படிக்காம இருப்பாங்களா? எனக்கு தெரியாது ஆண்டி. சரி. உங்க வீட்ல எல்லாரும் விசுவாசத்தோட இருக்கீங்களா? ஃபேமிலியா? யாரும் விசுவாசத்தோட இருக்கிறா? எல்லாம் ஒரு வேலை இருக்கிறாங்க. யார் ஆண்டி விசுவாசத்தோட இருப்பா? நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே அந்த வீட்ல இருக்கீங்க. என் தம்பி கிரிக்கெட் ஆட போயிடுறான். என் தங்கச்சியோட வெற்று தண்டமா வீட்ல இருக்குது. இதுல யார் விசுவாசமா இருப்பா? நான் ஒரு ஆள் தான் சர்ச்சுக்கே வரேன். நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வீட்ல இருக்க எல்லா பிரச்சனையும் மாறும். சரி ஆண்டி, மேடம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டி. ஈசாக்கு யோனாத்தானெல்லாம் பார்த்தீங்களா? அவங்களால ஜெபம் பண்ணதுனால தான் ஈசாக்கு குழந்தை பிறந்துச்சு. உங்க குடும்பத்தோட விசுவாசமா இருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்க ஆண்டி. உங்க தங்கச்சிங்களெல்லாம் வேலைக்கு போக சொல்லுங்க. உங்க தம்பியெல்லாம் கிரிக்கெட் போகாம வீட்டில இருந்து வாரம் ஜபத்துக்கு வரேன். சொல்லிட்டு போயிருங்க ஆண்டி. நான் சொன்னேன் அடிக்க வரேன் ஆண்டி அந்த பையன். சரி, கூப்பிடுங்க. ஐயோ, என் ஃபைலை காணோம். நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இங்கே தான் நான் வச்சேன். எங்கே போச்சேன் தெரியல. நான் எங்கே போய் ஃபைலை தேடுவேன்? என் ஃபைலை வேற காணோம். நாளைக்கு நான் எப்படி வேலைக்கு போவேனே தெரில. சொல்லுடா சைலேஷ். இந்த மாதிரி கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்குது, வாட ஒரு வாட்டி விளையாடி போட்டு செலக்ட் ஆகிறாங்க. சரிடா, வரடா. பைக் எடுத்துக்கினியா, போகலாமா? நான் கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன். நான் செலக்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலடா. என்ன எங்கள் அப்பா பணக்காரர்ரா, செலக்ட் பண்ணி விட்டுருவாரா எனக்கு காசு இருந்து. சரிடா. வீட்டுக்கு வந்துட்டேன். மீட்டிங் முடிஞ்சிச்சு. ஏன் 3 பேரும் 3 உட்காந்துருக்கீங்க? என்ன ஆச்சு? என்னடி ஆச்சு? நீ ஏண்டி ஒரு மாதிரி உட்காந்துருக்குற? என் ஃபைலை காணோம்க்கா. என்ன ஃபைல காணோம்? நான் 12th சர்டிஃபிகேட்டு வேலைக்கு போகிறதுக்காக வச்சுருந்ததுக்கா, அதை காணோம்க்கா. தொலைச்சிட்டியா? எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க, போய் தேடு. சரியா? வச்ச எத்தனையோ பாரு, வைக்காத எத்தனை பேர் இருப்ப. நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்கிற? உனக்கு நடாச்சு? நான் கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகலக்கா. கிரிக்கெட் டீம் போய் மாட்டா? நீ செலக்ட் ஆகல? ஆமாக்கா. சரி, உர்றா. இது வாட்டினா அந்த வாட்டியா? அது மாதிரி சோகமெல்லாம் உட்காந்துன்னு இருக்கக்கூடாது. சரிங்கக்கா. அவளும் நடாச்சா? அவன் ஏன்டா ஒரு மாதிரி உட்காந்துருக்குறா? அக்கா, இவன் என் மேக்கப் செட் எல்லாம் ஒத்து போட்டாங்கக்கா. நீ ஏன்டா அந்த பொண்ணு மேக்கப் செட் எடுத்து வச்ச? எப்போ பார்த்தாலும் மேக்கப் வீட்லேயே நான் ஸ்கூல் படிப்பில் போகிறது. அவன் மேக்கப் போட்டு உனக்கு நட பிரச்சனை? அவங்க மட்டும் கிரிக்கெட் வளர்த்து போறேன். நான் மேக்கப் போட்டது அப்பா. உங்க 2 பேர் சண்டை இந்த கடவுளே வந்தாலும் தீர்க்க முடியாது. ஏந்து போங்க. அப்படி சண்டை பொண்ணு உட்காந்துட்டு இருக்க அண்ணனும் தங்கச்சி. சரி, 3 பேருமே இங்க வாங்கலாம். நான்
இன்னைக்கு மீட்டிங் போனல அங்கே வந்து நீங்கள் விஸ்வாசத்தோட கேட்டிங்கன்னா கத்தர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. உனக்குனா காணா போச்சோ உனக்குனா வேணும் 3 பேரும் முட்டி போட்டு ஜெபிச்சு கேளுங்க. கத்தர் உங்கள் வாழ்க்கையில கிருபை செய்வார் சரியா. முட்டி போட்டு ஜெபிக்கலாம். என் தம்பி கிரிக்கெட் மேட்ச்சில் செட் ஆகினா என் தங்கச்சிக்கு எப்படியா மேக்கப் செட் வேணும் எப்படியாவது கட்சுன்னு ஏசப்பா. நீங்கள் தான் எப்படி பேசணும் நாளைக்கு காலையில் ஏசப்பா எப்படியா கட்சணும் ஆமேன். போய் படுங்க. கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆடா. டேய் என்னடா சொல்கிற விளாடாதடா சீரியஸாக பேசுகிறா. சரி சரியாடா. சரிடா போகலாம் வரா. அக்கா இவனோட என்ன தேன்னு வர நான் கிரிக்கெட் டீமில் செலக்ட் ஆகிட்டேன்க்கா. என்னடா சொல்ற கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆயிட்டியா? ஆமாக்கா. சரி ஆல் தி பெஸ்ட். நல்லபடி விளையாடுன. சரிக்கா. அங்க விந்து வரணும் வராது. சரிக்கா. அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லா வேலையும் செய்யணும். சரிக்கா. போடா. தியா இந்தாங்க உங்கள் ஃபைல் ஆஃபீஸில் மறந்து வந்துட்டீங்க. சரிங்க. உனக்கு நடி பிரச்சனை இப்போ தான் தம்பி போன உங்கள் அண்ணன் போன அதுக்குள்ளே நீ வேற என் ஃபைல் கடிச்சிச்சுக்கா. நடி சொல்கிறேன். என் ஃபைல் மேலே கடிச்சிச்சு. சரி ஒரு ஃபைலை ஒரு இடத்துல வச்சுனா பத்திரமா வச்சுக்கோ சரியா. சரி. நீங்களும் அதே மாதிரி இழந்தது எதனா இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து நீங்களும் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் திரும்ப கிடைக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் விட்டு ஏசப்பா கிட்ட கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே இழந்து போனதுக்கு அச்சது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். நீங்களும் இதே போல் குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்கள்.